சினிமா எங்க சாதி சொல்லுது, எனக்கு அதை சொல்லுங்க. எங்க சொல்லுது, எங்க மனசுல நம்ம சாதி அப்படின்னு சினிமா அது டிஃபால்ட்டா சொல்லுதோ நான் எதிர்பார்க்குறேன். அப்படியா? நான் வந்து வடச்சென்னையில தான் வரேன். இப்போ வடச்சென்னை படம் நீங்களும் பார்த்துருப்பீங்க, ரொம்ப நல்ல படம், உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் இருக்கும். ஆனால் என் மனசுல பர்சனல் விஷயம் என்னன்னா, நாங்கள் இப்போ அப்படி கிடையாது. நான் முன்னேறி இருக்கோம், நிறைய பேர் படிச்சிருக்காங்க, நிறைய பேர் வளர்ந்துட்டு இருக்காங்க, ஐடி கம்பெனி நிறைய ஒர்க் பண்ணி பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இன்னமும் நீங்கள் 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வடச்சென்னையை காட்டிகிட்டே இருக்கும்போது மற்றவங்க என்ன எப்படி போர்ட்ரேட் பண்ணுவாங்க? என்ன இன்னமும் அவங்க அப்படிதான் இருக்காங்க, இன்னமும் ரவுடிசம் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னமும் அந்த இல்ல உங்களுக்கு அந்த மாதிரி புறக்கணித்தல் ஏற்படுதா நான் கேட்கறேன். கண்டிப்பா. இப்ப நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி கதை நீங்க இப்ப எடுத்து பண்றீங்க, அப்போ கேள்வி கேட்காத மக்கள் 20 வருஷம் முன்னாடி அந்த கேள்வி கேட்பா நீ நம்பி பண்றீங்க, அப்ப அது இருக்கிற மக்களை ட்ரிகர் பண்ற மாதிரி இல்லையா? அது இல்லைங்க, ட்ரிகரா அப்படிங்கிறது இல்ல, இன்னும் புறக்கணித்தலா அப்படிங்கறத பாயிண்ட். இப்போ 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையை பார்த்துட்டு இப்பவும் எல்லாரும் அதே வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படி சொல்றீங்களா? அப்படி சொல்ல இன்னமும் அங்க அப்படிதான் இருக்காங்கன்னு எனக்கு லேபிள் பண்றாங்க. அது ட்ரிகர் கிடையாது. ட்ரிகர்னா இந்த வடசென்னை படம் பார்த்துட்டு ஓ நம்ம வடசென்னைக்காரங்களா இது மாதிரி தான்டா இருக்கணும் அப்படின்னு ஆனாதான். அப்படியே இளைஞர்களும் இருக்காங்க. அதாவது முடிஞ்சு போன விஷயத்த இவங்க தூண்டி எழுப்புற மாதிரியும் இருக்கு, இன்னமும் அந்த லேபிள் எடுக்காத மாதிரியும் இருக்கு. இப்போ நான் வந்திருந்த இடம், இப்போ ஒரு இன்டர்வியூக்கு நான் இப்போ நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன். என் ஏரியா பேர் சென்னையில் தான் இருக்கு அந்த ஏரியா, ஆனால் அந்த ஏரியா பேர் தான் தெரிஞ்சோ தெரியாத மாதிரி தான் காட்டுவாங்க. அப்போ இன்னமும் ஒரு பர்டிகுலர் பீப்புள் மக்கள் அப்படிதான் வச்சிருக்கீங்க, சினிமா அப்படிதான் காட்டிக்கிட்டே இருக்கீங்க.